இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் தளபதி விஜயோடைய மகன் ஜேசன் சஞ்சய் லைகா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அந்த படத்தோட ஹீரோவை இப்போ லாக் பண்ணியிருக்காரு. சந்தீப் கிஷன் தான் இந்த படத்தோட ஹீரோ நடிக்க போகிறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டராக தமன் அவர்களை லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கிரிக்கெட் பேஸ்டு படமாக இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. வேட்டையன் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. அதே அக்டோபர் 10 பல வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் மிர்ச்சி சிவாவுடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம் சுமோ வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரொடக்ஷனில் ரெடியாக இருக்குது. இந்த திரைப்படத்துடைய ரிலீஸும் லாக் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா அவருடைய அடுத்த திரைப்படம் ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷன் தான் இருக்க போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டராக ஏஆர் ரஹ்மானை லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை இந்த வருஷம் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் சூர்யா அவர்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்க போகிறாருன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பென்ஸ் இந்த திரைப்படத்துடைய டைரக்டர், ரெமோ படத்துடைய டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணா. இந்த படத்தோடைய ரைட்டர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ். அதுக்கான ரீசன் இந்த திரைப்படம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருது. இந்த படத்தோட ஹீரோயினா பிரியங்கா மோகனை லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. கூடிய விரைவில் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தபடியாக அனிருத் ஒரு ஆல்பம் சாங் பண்ண போகிறாரு. அந்த ஆல்பம் சாங்கோடைய லீடாக ஸ்ரீலீலாவை லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ஹரிஷ் கல்யாணனுடைய ரீசன்ட் டைம்ஸ் ஹிட் லப்பர் பந்து. அதுக்கப்புறமா அவர் இதுக்கு முன்னாடியே டைரக்டர் சசி இருக்கார். அவருடைய டைரக்ஷனில் 100 கோடி வானவில்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது ஒரு சில காரணங்களால் நின்று போயிடுது. இப்போ அந்த படத்துடைய ஒர்க் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றத அவருடைய ரீசன்ட் டைம்ஸ் இன்டர்வியூஸில் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக குபேரா இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இப்போ வரைக்குமே பயங்கர விறுவிறுப்பாக மும்பையில் நடந்துகிட்ருக்கு. பட் தனுஷ் இல்லாத காட்சிகள் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சந்தீப் ரெட்டி வாங்கா அனிமல் படத்துடைய டைரக்டர். அவர் அடுத்து பிரபாஸ் 25. இந்த திரைப்படத்துலையும் பிரபாஸுக்கு அனிமல் படத்தில் எப்படி ஹீரோக்கு 2 கேரக்டர் இருந்த மாதிரி இந்த படத்துலையும் பிரபாஸுக்கு 2 கேரக்டர் இருக்க போகுதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோடைய ஹீரோயினா ஒரு பாலிவுட் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் வீர தீர சூரன் இந்த திரைப்படத்தோடைய ரிலீஸை கண்டிப்பாக டிசம்பரில் ரிலீஸ் பண்ணின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 20 தான் இப்போதைக்கு லாக் பண்ணியிருக்க டேட். சப்போஸ் இந்த டேட் மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக அஜித் அண்ட் யாஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரசாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஒரு படம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் இப்போ அது 100% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எப்போ வேணுனாலும் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக வரலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஜெயம் ரவி அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மும்பைக்கு போயிருந்தார். நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் அங்கே ஃபோட்டோவும் எடுத்திருந்தாங்க அவரை. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி பாலிவுட்டில் அஃபீஷியலாக ஒரு டேரக்டாக ஒரு படம் பண்ண போகிறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சோலோ ஹீரோவாக அங்கே ஒரு படம் பண்ணுறாரா இல்லை வேறு ஏதாவது பாலிவுட் ஹீரோஸ் கூட கம்பைன் பண்ணி நடிக்க போகிறாரான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக அஸ்வத் மாரிமுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிரதீப் ரங்கநாதனை வச்சு டிராகன் அப்படின்ற படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ்டிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் எஸ்டிஆருடைய நடிப்பில் வேல்ஸ் அண்ட் ஏஜிஎஸ் இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு.